ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த நாளை ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாளை நமக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, நேற்று நம்ம கூட இருந்தவங்க இன்றைக்கி இருக்க மாட்றாங்க. ஸோ நமக்கு அந்த நாள் இருக்கணும் போது நம்ம கடவுளுக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்லிக்கணும். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே ப்ரே பண்ணும்போது ஜீசஸ் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் இது மட்டும்தான். எங்களுக்கு இந்த நாளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. மதியத்துக்கு லஞ்சுமே மாமியார் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. வெஜ் பிரியாணி பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு இது தெரியாமல் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீராம்பட்டினம் டெலிவரிக்கு போனாங்களாம். அங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு பார்த்ததும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கீழே வாப்பா அப்படின்னாங்க. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டேன். உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. போய் பார்த்தா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு மீன் ரொம்பவே பிடிக்குங்க. மற்ற மீனை காட்டிலுமே எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். இதுவும் அப்புறம் கானாங்கத்தை மீன் சொல்லிட்டு அந்த மீன், அதுக்கு சில பேர் நிறைய ஊரில் வேறு பேர் இருக்கு இல்லைங்களா. இங்கே வந்து கானாங்கத்தை மீன் சொல்லுவாங்க. இந்த 2 மீன் தான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். எவ்வளோ பெரிய மீன் சாப்பிட்டாலுமே ஆனால் இது கூட வந்து கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வேறு எதுலேயுமே அந்த டேஸ்ட் இல்லை. எனக்கு ரொம்ப இந்த 2 மீன் ரொம்ப பிடிக்கும். பார்த்ததும் வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய கொடுத்துருந்தாங்க. 100 ரூபாய்க்கு நிறைய மீன் இருந்தது. பாண்டியில் இவ்வளோ மீன் 100 ரூபாய்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. கம்மியாக தான் கொடுப்பாங்க. நிறையவே இருந்தது. ஆனால் இது க்ளீன் பண்ண தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிறைய குட்டி குட்டி மீனாக இருந்தது. நிறையன்றதை விட ஃபுல்லாகவே குட்டி குட்டி மீன் தான் இது. ஒரு 2 மணி போல் நான் இதை க்ளீன் பண்ண உட்காந்து 3:45 கிட்ட ஆகிடுச்சு எனக்கு இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே. ஃபுல்லாக என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. தம்பி அதுக்குள்ளே வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு திருப்பி விட ஆரம்பிச்சிட்டான். நான் இதை முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். அது ஊறி இருக்கவே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபுல்லாக நான் நெகத்தாலே அந்த செதில் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். உப்பு மஞ்சள் போட்டு ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டேன். மாமியார் கேட்டாங்க, இப்போவே குழம்பு வைக்கவா இல்லை நைட்டு வைக்கவான்னு கேட்டாங்க. இல்லை உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். தம்பியை நேற்றே குளிக்க வைக்கல. டாக்டர்கிட்ட காமிச்சதால் சரி இப்போ இன்றைக்கி குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக அவனை குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்ருந்தேன். அவன் அந்த வீடியோவில் பேசியிருப்பான். அவன் பேசுகிறத கேளுங்களேன், ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த குழந்தைங்க பேசுகிறதே நமக்கு, அவங்க பேசுகிறதே நமக்கு அப்படியே இந்த குட்டி குட்டி வார்த்தைலாம் அவங்க சொல்லுவாங்கள்ல, அது ரொம்பவே நல்லா இருக்கும். இவன் பேசுகிறது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அதில் நான் அவன் பேசிக்கிறத அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் கேளுங்களேன். இப்போ என்னை வாய்ஸ் கொடுக்க விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்ருக்காரு. உட்காந்துட்டு அவருக்கு செல்லில் அவனுக்கு கதை வச்சு கொடுக்கணுமா, அதனால் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான். பிஃபோர் மேரேஜ் வரைக்குமே நான் மீன்லாம் க்ளீன் பண்ணதே இல்லைங்க. ரொம்ப ரேர் தான் அம்மா வீட்டில் மீன்லாம் அம்மா கழுவி கொடுக்க சொல்கிறது. அவங்களே பண்ணிவிடுவாங்க. நான் வேலைக்கு போவேன்றதெல்லாம் நான் காலையில் வீட்டில் இருக்க மாட்டேன். ஈவினிங் லேட்டாக தான் வருவேன். அதனால் இந்த வேலை எல்லாமே அம்மாவே பார்த்துடுவாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படி இல்லை இல்லையா, நாம் தான் பார்க்கணும். நான் வாங்கிட்டு வந்து வைக்கும் போதே சொல்லிட்டாங்க, நீ க்ளீன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. அங்கே கொஞ்சம் பாடு, இங்கே கொஞ்சம் பாடு துடிக்கிறது அங்கே கொஞ்சம் பாடு, கை வைக்கலாம். அங்கே கொஞ்சம் பாடு, அமைதியாக அங்கே கொஞ்சம் பாடு, அந்த பாடு துடிக்கிறது அங்கே கொஞ்சம் அம்மா அப்படி பண்ணுறோம். நில்லு அப்படி பொறுமையாக நில்லு அம்மா இப்போ பண்ணிட்டா எடுத்தியா இது வரேன். இப்போ எடுத்துட்டேம்மா. அப்படி ஒன்றும் பண்ணாது அழகு கட்டி
தம்பிக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்தா மீன் குழம்பே வச்சுட்டாங்க. வந்து பார்த்தா மீன் குழம்புல போட்டு கொதிச்சிட்டு இருக்கு. அப்புறம் மீன் வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை நைட்டு நான் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் மசாலாலாம் போட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னாங்க. காஃபி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு காஃபி அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். எங்கள் 3 பேருக்குமே காஃபி போட்டேன். சரி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் போய்ட்டு உட்காரலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சி. தம்பிக்கு திரும்ப நான் ஒரு சிரப் ஒன்று இப்போ 5 மணிக்கு போட சொல்லியிருந்தாங்க. அந்த சிரப்பையும் போட்டு விட்டு வாய்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா பவுடர் ஃபுல்லாக கையில் கொட்டி என் மேலே அவர் மேலே எல்லாம் போட்டு விளையாடிட்டுருக்காரு. இன்னைக்கு தம்பிக்கு வந்து அடி கிடைக்க போகுது. இப்போது பவுடர் எல்லாம் கொட்டி மேலே கொட்டி விளையாடிட்டுருக்கான் ஃபுல்லாக. டின்னருக்கு குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. நைட்டுக்கு இட்லி இல்லை தோசை தான் ஊற்றிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டேக் எதாவது இருந்தால் சொல்லுங்கள்.